இந்த கோயிலை கட்டுவதற்கு 103 ஆண்டுகள் எடுத்தது. இந்த கட்டிடத்தின் பின்னால் இருக்கும் கதையை நீங்கள் அறிவீர்களா? பெங்களூருக்கு அருகில் கர்நாடகாவின் பேலூரில் அமைந்துள்ள 12ஆம் நூற்றாண்டின் சின்ன கேசவ சுவாமி கோவில் ஹொய்சள காலத்தின் பொறியியல் மற்றும் சிற்பக்கலைக்கான உச்சமாக கருதப்படுகிறது. 3 தலைமுறைகள் கடந்து நடைபெற்ற இந்த கட்டுமானத்தின் நோக்கம் ஒரு கோயில் உருவாக்குவது மட்டுமல்ல, அந்த நாட்டு வலிமை, பக்தி, அறிவு ஆகியவற்றை கல்லில் பதித்துவிடும் சாதனை அது. இந்த கோவில் சோப்புக்கல்லால் செய்யப்பட்டு உள்ளது. முதலில் மென்மையாக இருக்கும் இந்த கல் காலத்தோடு மிகவும் வலுவானதாக மாறுகிறது. ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இதில் செதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று கூட ஒரே மாதிரி இல்லை. நட்சத்திர வடிவிலான கோயில் முழுவதும் சீமெந்து இல்லாமல் ஒரு கல் மற்றொரு கல்லுடன் இன்டர்லாக்கிங் முறையில் பொருத்தப்பட்டு நிற்கிறது. அடிப்பகுதியில் 600க்கும் மேற்பட்ட யானைகள் செதுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மேல் குதிரைகள், வீரர்கள், நடனக்காரர்கள், அதற்கும் மேல் இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் காட்சிகள். கல்லில் முழு வரலாறே ஓடிக்கொண்டிருக்கிறது போல் தோன்றும். உள்ளே சென்றவுடன் தூண்கள் உங்கள் கண்களை கவரும். ஒரு தூணும் மற்றொன்றை போன்றது இல்லை. சில தூண்கள் மணியைப் போல, சில தாமரையைப் போல, சில நட்சத்திர வடிவம், சில வைரம் போன்ற கோண வடிவம். அவ்வளவு மென்மையும் பொலிவும் கொண்டவை. இவற்றை நவீன இயந்திரங்களால் செய்தது போல் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அவ்வாறான தொழில்நுட்பம் இல்லை. கோபுரத்தின் கூரையில் சரியாக சமநிலைப்படுத்தப்பட்ட பல கல்கூறுகள் நூற்றாண்டுகளாக அப்படியே இருக்கின்றன. அதனால்தான் இந்த கோயிலை கட்ட பல ஆண்டுகள் எடுத்தது. ஏனென்றால் இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, முழு நாகரிகத்தின் கையொப்பம். இதைப் போல மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.